ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்கள் பாவம் செய்யும் போது தங்கள் ஆத்துமாக்களை அவர்கள் இழந்து போக அனுமதிப்பார். அழிவினால் தண்டிப்பார். ஜனங்களுக்கு முன்பாக தடை கற்களை வைப்பார். கோபத்தை ஊற்றுவார். நீதிமான் பாவம் செய்யும் போது அவனுக்கு நித்திய மரண தண்டனை தருவார். பார்வையில் இருந்து அகற்றி போடுவார். ஒவ்வொருவனுக்கும் அவனுடைய கிரியையின்படி நீதி செய்வார். தம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவரை நியாயம் தீர்ப்பார். கர்த்தரை விட்டு தூர விலகி அவருடைய சத்தத்தை கேட்க மறுப்போரை நியாயம் தீர்ப்பார். அவர்களை ஆக்கின தீர்ப்புக்கு நியமித்து வைப்பார். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய பங்கை எடுத்து போடுவார். அவர்களிடமிருந்து திருப்பி விடுவார். அவர்களில் பிரியமாய் இருக்க மாட்டார். அவர்களுக்கு விரோதமாக தம்முடைய முகத்தை திருப்புவார். தனியாத கோபத்தை அனுப்புவார். நித்திய நரகத்தில் அவர்களை எடுத்துக்காட்டுகளாக வைப்பார். தேவதூஷணம் சொல்லும் ஜனங்களுக்கு இரக்கம் காண்பிக்க மாட்டார். அவர்களை வாந்தி பண்ணி போடுவார். அவர்களை முழுவதுமாக மறந்து விடுவார். அவர்களை முழுவதுமாக கைவிட்டு விடுவார். அவர்களை முழுவதுமாக அகற்றி போடுவார். வாதைகளால் தண்டிப்பார். நாணலை போல முறித்து போடுவார். தப்ப விட மாட்டார். துன்மார்க்கருக்கு எதிராக கர்த்தருடைய கோபம் புகையும். அவர்களை சபிப்பார். தமது முகத்தை அவர்களுக்கு மறைப்பார். அவர்கள் மீது துன்மார்க்கத்தை குவிப்பார். அவர்களை அழிவினால் சபிப்பார். தம்மை விரோதிக்கிறவர்களுக்கு பதில் அளிப்பார். மனுஷனுடைய ரட்சிப்பில் அவனுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். ஆயினும் தான் ரட்சிக்கப்பட வேண்டுமா அல்லது அழிந்து போக வேண்டுமா என்பதை ஒவ்வொரு மனுஷனும் தீர்மானம் பண்ண வேண்டும். ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் விதித்திருக்கும் நிபந்தனைகளை மனுஷன் நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் அவனுடைய ஆத்மா அழிந்து போகும். ரட்சிக்கப்பட்ட மனுஷன் மறுபடியும் தேவனுக்கு எதிராக பாவம் செய்தால் அவனுக்கு அழிவு நிச்சயம். அவனுடைய அழிவிற்கு அவனே காரணம். ஒருவன் ரட்சிக்கப்படாமல் போவதற்கு தேவன் காரணம் அல்ல. மனுஷன் தான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தீர்மானம் பண்ண வேண்டும். மனுஷனுடைய ரட்சிப்பில் மனுஷனுடைய பங்கும் உள்ளது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவரை நம்பி ஜீவிக்கும் விசுவாசியை யாராலும் பறித்துக் கொள்ள முடியாது. அவர் கர்த்தருடைய பலத்த கரங்களில் அடைக்கலமாக இருக்கிறார். அதே சமயத்தில் ஒருவன் அவிசுவாசியாகவும் துன்மார்க்கனாகவும் ஜீவிப்பானானால் கர்த்தரே அவனை பறித்து போடுவார். மனுஷருடைய ரட்சிப்பில் அவனுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருந்தாலும் தான் ரட்சிக்கப்பட வேண்டுமா அல்லது தான் ரட்சிக்கப்படாமல் அழிந்து போக வேண்டுமா என்பதை மனுஷனே தீர்மானம் பண்ண வேண்டும். மனுஷனால் செய்யக்கூடிய ஒரு சில காரியங்களை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிப்பது, தன்னுடைய சொந்த சுயாதீன சித்தத்தின் பிரகாரம் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதா அல்லது அதை புறக்கணிப்பதா என்று தீர்மானிப்பது, கிறிஸ்துவை பின்பற்றுவதா அல்லது பின்பற்ற வேண்டாமா என்று தீர்மானம் பண்ணுவது, கர்த்தருடைய வார்த்தையில் இடறி விடுதல், ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விடுதல், நம்பிக்கையை இழந்து போதல், கிருபையிலிருந்து விழுந்து விடுதல், தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள தவறுதல், உறுதி இல்லாமல் இருத்தல், நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட பின்பு தன் ஆத்துமாவை அழித்து போடுதல், மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படுதல், நியாயப்பிரமாணம், இப்பிரபஞ்சத்தின் காரியங்கள், இப்பிரபஞ்சத்தின் பாவங்கள், கர்த்தரை தெரிந்த பின்பு அவரை விட்டு பின்வாங்கி போவது, கர்த்தரை விட்டு திரும்பி போய் தன் ஆத்துமாவை கெடுத்துக் கொள்வது, பாவத்தில் மறுபடியும் விழுந்து தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருப்பது, வழி விலகிச் செல்வது, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டு கிறிஸ்துவை விட்டு பிரிந்து போவது, தேவனிடத்திலும் மனுஷனிடத்தில் காண்பிக்க வேண்டிய அன்பில் குளிர்ந்து போவது, கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தன் பாவம் கழுவப்பட்டதை மறந்து விடுவது, விசுவாசத்திலிருந்து வழி விலகிச் செல்வது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்காமல் அவரை பின்பற்றாமல் அழிந்து போவது, விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துவது, ரட்சிப்பை புறக்கணித்து தேவ கோபத்திலிருந்து தப்பிக்க முடியாமல் இருப்பது, பின்வாங்கி போய் மார்க்க பேதத்தாராய் இருப்பது, விசுவாசத்தை விட்டு விலகி போவது, அநியாயத்தை விட்டு விலகுவது, தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகுவது, தேவனை விட்டு விலகுவது, தேவனை பின்பற்றுவதிலிருந்து விலகி போவது, வழியை விட்டு விலகி போவது,
இருதயத்தில் கர்த்தரை விட்டு விலகிச் செய்வது, இருதயத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை விலகிச் செல்ல அனுமதிப்பது, பரிசுத்த ஆவியானவரை தன்னிடத்திலிருந்து விலகி போக அனுமதிப்பது, தன்னிடத்திலிருந்து கர்த்தரை விலகி போக வைப்பது, கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ள மறுப்பது, கர்த்தருடைய பிரமாணத்தில் நடக்க மறுப்பது, கர்த்தரை விட்டு விலகிச் சென்ற பின்பு மறுபடியும் அவரிடத்தில் வர மறுப்பது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்காமல் கலகம் பண்ணுவது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மறுப்பது, நித்திய ஜீவனை பொறுமையோடு பற்றிக் கொள்வது, கர்த்தரை தொடர்ந்து பின்பற்றுவது, கர்த்தருடைய வார்த்தையில் தொடர்ந்து நிலைத்திருந்து அவருடைய சீஷராக இருப்பது, கர்த்தருடைய அன்பில் நிலைத்திருப்பது அல்லது நிலைத்திராமல் போவது, கிருபையில் தொடர்ந்திருப்பது அல்லது கிருபையிலிருந்து விலகிச் செல்வது, விசுவாசத்தில் நிலைத்திருப்பது அல்லது விசுவாசத்தை விட்டு விலகிச் செல்வது, கர்த்தருடைய நன்மையை பற்றி கொண்டு ஆசீர்வதிக்கப்படுவது, விசுவாசத்தில் நிலைத்திருந்து ஆசீர்வதிக்கப்படுவது, சத்தியத்தில் நிலைத்திருந்து முடிவில் ரட்சிக்கப்படுவது, நித்திய ஜீவனை தனக்குள் தொடர அனுமதிப்பது அல்லது தனது பாவத்தினால் நித்திய ஜீவனை இழந்து போவது, ரட்சிக்கப்பட்ட பின்பு தேவனை உயர்த்தாமல் இருப்பது, பாவம் செய்த பின்பு மீட்கப்படுவது, பாவம் செய்த பின்பு மறுபடியும் பாவம் செய்வது, ஏவாளைப் போல கிறிஸ்துவின் எளிமையை தவறாக நினைப்பது, தங்கள் சொந்த இச்சைகளில் இழுப்புண்டு ஆவிக்குரிய ரீதியாக மரித்து போவது, ஆத்தும ரட்சிப்பில் வளர்ச்சி பெறுவதற்கு பதிலாக பின்வாங்கி போவது, கர்த்தருக்கு தங்களுடைய முதுகை காண்பிப்பது, நித்தியமாக பின்வாங்கி போவது, பின்வாங்கும் கடாரியைப் போல பின்வாங்குவது, பின்னிட்டு பார்த்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு அபாத்திரனாய் போவது, பின்வாங்கி போய் தேவனோடும் கிறிஸ்துவோடும் நடக்க மறுப்பது, தங்கள் சொந்த வழிகளில் நிரப்பப்படுவது, மறுபடியும் வேசித்தனம் பண்ணுவது, மறுபடியும் விபசாரம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரியாமல் போவது, கர்த்தர் கட்டாயம் பண்ணாவிட்டாலும் கர்த்தரிடத்தில் திரும்பி வருவது, பின்மாற்றத்திற்கு வளைந்து கொடுப்பது, பின்மாற்றத்திலிருந்து திரும்பி வந்து குணம் பெறுவது, பின்மாற்றத்தில் அதிகரிப்பது, பல பின்மாற்றங்களை பெற்றிருப்பது, முன்னோக்கி செல்லாமல் பின்னோக்கி செல்வது, கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறும் வரையிலும் கர்த்தர் கைவிட மாட்டார் என்று உறுதியாக இருப்பது, உடன்படிக்கையை கைவிட்டு விடுவது, தேவனை கைவிட்டு விடுவது, கற்பனைகளை கைவிட்டு விடுவது, சரியான வழியை கைவிட்டு விடுவது, தேவன் இரக்கம் காண்பிக்காத அளவிற்கு பாவம் செய்வது, விரும்பினால் முடிவு வரையிலும் நிலைத்திருப்பது, சுவிசேஷத்தின் நம்பிக்கையிலிருந்து விலகிச் செல்வது, மாம்சத்திற்காக விதைத்து நித்திய ஜீவனை அறுப்பதற்கு பதிலாக அழிவை அறுப்பது, ஆவியில் ஜீவித்து ஆவியில் நடப்பது, பாவம் செய்கிற போது மறுபடியும் மறிப்பது, தங்களில் கிறிஸ்து இல்லாமல் மார்க்க பேதத்தாராவது, பாவத்தினால் நிறைந்து தேவனை விரோதிக்கிறவர்கள் ஆவது, கீழ்த்தரமான பாவங்களை செய்து மரண வேதனையையும் நரக வேதனையையும் அனுபவிப்பது, தேவனை மறுதலிக்கும் நிலைமைக்கு பின்வாங்கி போவது, தேவனுக்கு விரோதமாக நடப்பது, தேவனோடு செல்ல மறுப்பது, தேவனை கோபப்படுத்துவது, தேவனை விட்டு விலகிச் சென்று தேவனால் அழிக்கப்படுவது, தங்களுடைய இருதயங்களில் தேவனை விட்டு விலகிச் சென்று பாவத்தில் மூழ்குவது, மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவது, மறுபடியும் பாவத்தில் ஜீவித்து சபிக்கப்படுவது, உலகத்தின் காரியங்களுக்கு மறுபடியும் திரும்புவது, சாத்தானுடைய வழிகளை பின்பற்றி செல்வது, சத்தியத்திலிருந்து தங்கள் செவிகளை விலக்குவது, நீதியிலிருந்து விலகி பாவத்தில் மரிப்பது, சிறிது காலம் நிலைத்திருந்து அதன் பின்பு பாவத்தில் விழுந்து தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்துவது, லோத்தின் மனைவி, லூசிபர், தேவ தூதர்கள் ஆகியோரை நினைத்து பார்த்து தேவனுடைய கிருபையிலிருந்து விழுந்து விடாதவாறு எச்சரிப்பை பெறுவது, கிறிஸ்துவில் நிலைத்திருப்பது அல்லது கிறிஸ்துவை விட்டு விலகி போவது, தேவனை தொடர்ந்து பிரியப்படுத்தாமல் ஜீவித்து அழிக்கப்படுவது, சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாமல் வழிவிலகிச் செல்வது, தேவனை மறுதலிப்பதும் தேவனால் மறுதலிக்கப்படுவதும், இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைப்பதும் அழிந்து போவதும், தேவனை விட்டு பிரிந்து போவதில் தீமையான அபிசுவாசத்தின் இருதயத்தை பெற்றிருப்பது, பாவத்தினால் இருதயத்தை கடினப்படுத்துவது, பரலோகத்திற்குள் பிரவேசித்து நித்திய ஓய்வை பெற்றுக்கொள்ளும் சிலாக்கியத்தை இழந்து போவது, தேவனால் புறக்கணிக்கப்பட்டு அழிக்கப்படுவது,
தேவனுடைய நியாய தீர்ப்பையும் கோபாக்கினையையும் அனுபவிப்பது, மறுபடியும் தீட்டுப்படுவது, தங்கள் பழைய பாவங்களிலிருந்து சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து குருடராவது, தாங்கள் விரும்பினால் கர்த்தரிடத்தில் பாதுகாப்பாக இருந்து விழுந்து விடாமல் பாதுகாக்கப்படுவது, பின்வாங்கி போயிருந்தால் மனம் திரும்பி மறுபடியும் நற்கிரியைகளை செய்வது, அல்லது மனம் திரும்ப மறுத்து ஆத்துமாவை இழந்து போவது, ஒதுக்கி வைக்கப்படுவது, சத்தியத்திலிருந்து விலகி மறுபடியும் மறித்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக மறுபடியும் மனம் திரும்ப வேண்டிய சூழ்நிலையில் இருப்பது, ஒரு தடவைக்கு மேல் பல தடவை மனம் திரும்புவது அல்லது மறுபடியும் பிறப்பது, ஆதி விசுவாசம் ஒளிந்து போவதனால் அழிந்து போவது, சத்தியத்தை வெறுத்து நித்திய ஜீவனை இழந்து போவது, மறுபடியும் பாவம் செய்து தேவனுடைய புத்திர சுவிகாரத்தை இழந்து போவது, ஒரு சமயத்தில் ஒரு எஜமானுக்கு மட்டும் ஊழியம் செய்வது, கீழ்ப்படிதலின் கிரியைகளினால் அறியப்பட்டிருப்பது, மாம்சத்தின் பிரகாரமாக ஜீவித்து ஆவிக்குரிய ரீதியாக மரித்து போவது, பாவம் செய்து தேவனுக்கு உரியவராக இராமல் பிசாசுகளுக்கு உரியவராக இருப்பது, பாவம் செய்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று நினைத்து வஞ்சிக்கப்படுவது, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பது, சாத்தானின் வஞ்சகத்தினால் வழிவிலகி போவது, மார்க்க பேதத்தாராய் இருப்பது, கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டு அதன் பின்பு பின்வாங்கி போவது, மறுபடியும் அவிசுவாசியாவது, மரணத்திற்கு பாத்திரவானாவது, வீணாக விசுவாசிப்பது, ஒருமுறை அளிக்கப்பட்டவைகளை மறுபடியுமாய் திரும்ப கட்டுவது, ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவை கிறிஸ்து அவர்களுக்குள் உற்பத்தியாவது, ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவை மன்னிக்கப்படுவது, நித்திய ஜீவனுக்காக கிரியை செய்வது, தேவனை அறிந்த பின்பு அவரை மறப்பது, தேவனுடைய கிருபையை அசட்டை பண்ணுவது, சுவிசேஷத்தின் நம்பிக்கையிலிருந்து வழிவிலகிச் செல்வது, கிறிஸ்துவை விட்டு வழிவிலகிச் செல்லுமாறு வஞ்சிக்கப்படுவது, விசுவாசத்தை மறுதலிப்பது, கிறிஸ்துவுக்கு எதிராக கிரியை செய்வது, தேவனுக்கு எதிராக தங்கள் இருதயங்களை கடினப்படுத்தி அழிந்து போவது, பாவத்தினால் வஞ்சிக்கப்படுவது, சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தாமல் ஆகாதவனாய் போவது, கர்த்தருக்குள் நிலைத்திருந்து பிழைப்பது, ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவைகள் தங்கள் ஆத்துமாவை மரணத்திலிருந்து ரட்சிப்பது, ரட்சிக்கப்பட்ட பின்பு ஆக்கினையின் ஆபத்தில் இருப்பது, மறுபடியும் பாவத்தை சேவிப்பது, கிளையைப் போல வெட்டப்பட்டு சுட்டெரிக்கப்படுவது, நித்திய ஜீவனுக்கு பதிலாக அழிவை அறுப்பது, முடிவு பரியந்தம் நிலைத்திருந்து தேவனுடைய வீட்டில் தங்கியிருப்பது, முடிவு பரியந்தம் நிலைத்திருந்து கிறிஸ்துவில் பங்கு பெறுவது, சத்தியத்தை அறிந்த பின்பு சத்தியத்திலிருந்து வழிவிலகிச் செல்வது, ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பின்பு அதை புறக்கணியாமல் இருப்பது, நித்திய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க கூடாதபடிக்கு பின்வாங்கி போவது, இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருப்பது, நாம் பண்ணிய அறிக்கையை உறுதியாய் பற்றிக் கொள்வது, தேவனை விட்டு கீழே விழுந்து தங்கள் ஆத்துமாவை நஷ்டப்படுத்துவது, முடிவு பரியந்தம் ஜாக்கிரதையாய் இருப்பது, அசதியாய் இருந்து நித்திய ஜீவனை சுதந்திரியாமல் போவது, நித்திய ஜீவனை பற்றிக் கொள்வது அல்லது பற்றிக் கொள்ள மறுப்பது, வஞ்சனையை பற்றிக் கொண்டு தேவனிடத்தில் திரும்பி வர மறுப்பது, கர்த்தரையோ அல்லது சாத்தானையோ பற்றிக் கொள்வது, அநீதியில் சத்தியத்தை பற்றிக் கொள்வது அல்லது அழிந்து போவது, நன்மையானதை பற்றிக் கொள்வது, உறுதியாய் தரித்திருப்பது, நித்திய ஜீவனை பற்றிக் கொள்வது, விசுவாச அறிக்கையை பற்றிக் கொள்வது, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பது, கேட்டு பெற்றுக்கொண்டதை கை கொண்டு மனம் திரும்புவது, உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிருப்பது, கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டு சத்தியத்தை அறிகிற அறிவை பெற்றிருந்து பாவம் செய்வது, பாவம் செய்து தேவனுடைய கோபாக்கினையை பெற்றுக்கொள்வது, பாவமான யாவற்றையும் விலக்கி வைப்பது, பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துவது அல்லது வழிவிலகிச் செல்வது, தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாகாதவாறு எச்சரிக்கையாயிருப்பது, ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருப்பது, கர்த்தருக்கு செவி கொடுக்காமல் அழிவுக்கு ஏதுவான அவருடைய கோபத்தை வரவழைப்பது, தேவனை ஆராதனை செய்யும்படிக்கு அவருடைய கிருபையை பற்றிக் கொள்வது அல்லது அக்கினியினால் தண்டிக்கப்படுவது, பின்வாங்கி போய் தன் ஆத்துமாவின் மீது கர்த்தருடைய பிரியத்தை இழந்து போவது,
மற்றவர்களைப் போல அவிசுவாசத்தில் விழுந்து போவது, அசதியாயிருந்து வாக்குத்தத்தத்தை சுதந்திரியாமல் போவது, நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வருவது, சமாதானத்தையும் பரிசுத்தத்தையும் பின்பற்றுவது அல்லது பாவம் செய்து அழிந்து போவது, கர்த்தருக்கு தங்களுடைய ஜீவனை ஒப்புக் கொடுத்து தேவனுடைய வல்லமையினால் பாதுகாக்கப்படுவது, மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ரட்சிப்பிற்காக காத்திருப்பது, முன்னே அறியாமையினால் கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் இருப்பது, சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் ஒழித்து விடுவது அல்லது அதில் ஜீவித்து ஆத்துமாவை இழந்து போவது, பாவம் செய்து மறுபடியும் மரிப்பது அல்லது நீதிமானாய் ஜீவித்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வது, கிறிஸ்துவின் உபதேசத்தை மீறி ஆத்துமாவை நஷ்டப்படுத்துவது, தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தி அழிக்கப்படுவது, தேவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதில் சிறிது காலம் நிலைத்திருந்து அதன் பின்பு கர்த்தரை விட்டு விலகுவது, ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் போதும் மரண தண்டனை பெறுவது, தேவனை மகிமைப்படுத்துவது அல்லது அழிந்து போவது, மாம்சத்தின் பிரகாரம் நடந்து அழிந்து போவது, ஆவியில் ஜீவித்து ஆவியில் நடப்பது, மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றாமல் ரட்சிக்கப்படுவது, மாம்சத்திற்கு ஏற்ற பிரகாரமாக விதைத்து அழிவை அறுப்பது அல்லது ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக விதைத்து நித்திய ஜீவனை அறுப்பது, பழைய மனுஷனை களைந்து போட்டு நித்தியமாக ரட்சிக்கப்படுவது, சுவிசேஷத்தின் பரிசுத்தத்திற்கு ஏற்ற பிரகாரமாக ஜீவிப்பது, பரிசுத்தமில்லாமல் தேவனை தரிசிப்பது இயலாத காரியம், அல்லது பரிசுத்தமாய் ஜீவிக்காமல் பாவத்தில் ஜீவித்து ஜீவனை நஷ்டப்படுத்துவது, தேவனுடைய எச்சரிப்புகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படிந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது, அல்லது அரைகுறை மனதோடும் மாறுபாடோடும் கர்த்தரை பின்பற்றி முடிவில் ஆத்துமாவை நஷ்டப்படுத்துவது, முன்பு தேவனுடைய கிருபையில் ஜீவித்து பின்பு பாவத்தில் விழுந்து போய் தங்கள் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி கொண்டவர்களின் ஜீவியத்தை ஆராய்ந்து பார்த்து அதுபோன்ற நஷ்டம் தங்களுக்கும் வந்துவிடாதவாறு எச்சரிப்போடு ஜீவிப்பது.